இல்லை அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி ரேஸும் பார்க்குறவங்க இருந்தாலுமே கூட இந்த மாதிரி அடி வாங்கி வந்துடுறது இல்லையாவா we can have a look. உண்மையிலே அது ஒரு பெஸ்ட்டான விஷயம். உண்மையிலே ஜனநாயகம் சொன்னால் dude we need to learn new technologies. We want to take the opportunity to PT like artificial intelligence. ChatGPT. It's so fast. It's more dangerous, you know. ஹலோ கைஸ், வணக்கம். வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் நம்பர் 1ல் 2வது கண்ட்ரியான மலேசியாவில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். குறிப்பாக நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மலாக்காவில் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மலாக்காவில் இருக்கிறவுடைய நைட் லைஃப்பை வந்து உண்மையிலே வேறு லெவலில் நம்ம ஃப்ரெண்டோட எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கும் வந்து நம்மளோட ஃப்ரெண்டோட தான் நம்ம இன்றைக்கி போயிட்டு எல்லா பிளேஸஸுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். Yesterday yesterday we ate drink. It's very good. ஓகே, நம்ம நேற்று வந்து கடைசியாக ட்ரிங்க் குடித்தது வந்து இந்த பிளேஸில் தான் லெமன் டீ குடித்ததை பார்த்துருப்பீங்க. வீடியோ வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அப்படி சிஸ்டம் வைஸாக உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட ஃப்ரெண்டோட சைனா ஃப்ரெண்டோட எங்கே போகிறோம்னா, இது வந்து 2 அம்மா செட் ஆகின ஃப்ரெண்ட் தான். வீடியோ இன்றைக்கி தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால், நான் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் நம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணி 8 கண்ட்ரீஸுக்கு வந்து போர்டர் வழியாக ட்ராவல் பண்ணுறதுக்காக போகிறேன். ஸோ அதுலேயும் குறிப்பாக நம்ம முதலாவது வந்துருக்கிற ரீஜன் பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் முதலாவது கண்ட்ரி சிங்கப்பூரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இப்போ 2வது கண்ட்ரியான மலேசியாவில் தான் குறிப்பாக மலாக்காவில் இருக்கோம். இந்த மலாக்காவில் இருக்கக்கூடிய நைட் லைஃப்பை வந்து போன வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் இப்போ நாங்கள் போயிட்டு மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு மால் ஒன்று இருக்குதாம். அந்த மாலில் போயிட்டு மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு எனக்கு பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன், தெரியல, பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் பண்ணிக்கணும். மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெண்டும் வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இங்கே இருக்கக்கூடிய அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே பார்த்துட்டு போவோம். இங்கேருந்து நாளைக்கு தான் நம்ம வந்து கேஎல் போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்க, மறக்காம லைக் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். தலைவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்களா, இந்த இடத்த பார்த்துட்டு வந்து எல்லோவாக இருக்கான். எல்லோ, இந்த தண்ணியில் கலரை பாருங்கள், ஒரு மாதிரி ஊற்று தண்ணி மாதிரி தான் இருக்குது. இதெல்லாமே சிங்கப்பூரில் பார்த்தா உண்மையிலே பர்ஃபெக்டாக வச்சுருப்பாங்க. இது கண்ட்ரி கொஞ்சம் பெருசினால அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஷாப் எல்லாமே இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணுறாங்க இந்த டைமில். இது ஃபுல்லாகவே நைட் டைமில் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக குறிப்பாக இந்த மலாக்காவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நைட் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி டைமில் வெளியே போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. என்ன சொன்னால் வெயில்னு சொன்னால் செம்ம வெயில். தலைவர் வந்து இன்றைக்கி வந்து புது லென்ஸ் ஒன்று போட்டிருக்கலாம். டியூ போட்டு நியூ லென்ஸ் ஷோமி. தலைவருடைய கேமராவில் நியூ லென்ஸ் ஒன்று போட்டிருக்காராம். நேற்று வந்து எடுத்த ஃபோட்டோவே வேறு மாதிரி. ஸோ இன்றைக்கும் நம்மளாம் எடுக்க போகிறாரு. இப்போ நல்ல மனுஷன் உண்மையிலே, அந்த எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல். இங்கே நிறைய பேரை பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் எல்லாமே பார்த்துப்பேன். மலேசியன் சீரீஸில் நான் வந்து ஜேபியிலேருந்து மலாக்காவுக்கு வரும்போதோ அந்த பஸ் டிரைவர் நடந்துக்கிட்ட விதம் இதெல்லாமே உண்மையில் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி ரேஸும் பார்க்குறவங்க இருந்தாலுமே கூட இந்த மாதிரி அவங்க நல்லாவே பிஹேவ் பண்ணுறாங்க. உண்மையிலே அதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. அந்த கிடைக்கிற அந்த இதில் தானே இருக்குது. இப்படியான ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது அப்படியே செட் ஆகிக்கும். We want to go that side. Yeah. Kuala Lumpur, Johor Bahru. We want to go this side. Stop signs do not have signs. Yeah. No. தலைவன் வந்து உண்மையிலேயே வேறு லெவலா. இப்போ தலைவனுக்கு வந்து இப்போ நமக்கு வந்து இதெல்லாமே புதுசாக இருக்குது. ஆனால் தலைவருக்கு வந்து இதெல்லாமே கொஞ்சம் அவரோட கண்ட்ரியை பார்க்க கொஞ்சம் லோ தானே. அதனால் தலைவர் வந்து எல்லாத்தையுமே குறை பிடிச்சிட்டு சொல்கிறாரு. இங்கேருந்து ஐம் நாட் யூஸ் டு இட். ஓகே. இது வரைக்குமே அவர் வந்து பஸ் ஸ்டாப்பில் வந்து இப்படி நின்று பஸ் ஸ்டாண்டில் இந்த மாதிரியாக பண்ணி போனது இல்லையாம். அது புதுசாக இருக்குன்னு எனக்கு காட்டுறாரு. நாங்கள்லாம் அதில் தான் போகிறது. இப்போ இங்கேருந்து அந்த மோலில் தான் போயிட்டு வந்து நம்ம மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். சரியான பிளேஸ் தெரியல. அதுவா அடி வாங்கி வந்துடுறது இல்லையாவா. நல்லாக்கா ஸ்கூல் உண்டு. இது ஸ்கூல், ஐ திங்க் ஸோ. இது வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்னு தான் நினைக்கிறேன். ஹாசி மெலாக்கா. வில் கோ திஸ் சைட். கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டோம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே என்ன சொல்ல, இந்த கார் வந்து ரிப்பேர் பண்ணுற கடைகளை தான் இருக்குது. ஃபுல்லாகவே ஷாப் அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஸ்ரீலங்காவில் பஞ்சிகாவத்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. 2 சைட்லேயுமே கார் ஷாப்ஸ் தான் இருக்குது. அப்படியே தலைவரோட கூட்டிகிட்டு போகிறான் தலைவர். இன்றைக்கும் ஃபுல்லாக நடை ஒன்று நடக்க வைக்க போகிறேன். மணி எக்ஸ்சேஞ்ச் பார்க்குறோம், எங்கேயுமே காணும். பார்ப்போம்.
எனக்கு பேசுகிறது தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு. நான் இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணி காட்டுவாரா இங்கிலீஷில்? என்னதால which media platform are you going to send your videos to? Okay, my YouTube channel. YouTube. Private YouTube channel. YouTube. I will send you. Okay. இன்னைக்கு காலையில் வந்து நான் எழும்புறது கொஞ்சம் லேட் ஆகிட்டு, தலைவர் எழும்பிட்டே விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு மெசேஜ் ஒன்று போட்டுறது. நான் வெளியே வந்துட்டேன், சாரி நீ காலையில் ஏதாச்சும் எழும்பி சாப்பிடு அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டுத்தாரு. நான் அப்போ தான் எழும்பியே பார்த்தேன். நல்லா நைட் வந்து ஒரு 2 o'clock மாதிரி ஆகிடுச்சு வாரத்துக்கு. அப்போ ரொம்ப லேட் ஆகினதால நான் அப்படியே தூக்கிட்டு, தலைவர் இப்போ என்ன சொல்கிறாரு தெரியுமா, டைமை வேஸ்ட் பண்ணாதான் போயிட்டு வீடியோஸ் எடு நீ அப்படின்னு. நல்ல சப்போர்ட்டிவா, நல்ல பர்சன். 我们应该可以走到昨天晚上。 தலைவர் சொன்னார் வந்து இது வந்து சைனீஸ் ஃபுட் வேண்டாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி எடுத்துட்டான். இங்கே பாருங்கள், ஒரு இது மாதிரி கொடுத்து நல்லா இருக்குது. உங்களுக்கு அந்த ஒரேஞ்சை வெட்டி போட்டு இதில் கொடுத்துருவாங்க. நல்லா பிஹேவ் பண்ணாங்க எல்லாருமே இங்கே. இருக்கோ அப்படியே வச்சுக்கோயா. தேங்க்யூ தேங்க்யூ. அப்படியே வந்து வெளியே போக வேண்டியதான். எந்த இடத்துல எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணாங்கன்னு பாருங்கள். சில இடத்துல வந்து ரூடாக பிஹேவ் பண்ணாங்க, சில இடத்துல வந்து நல்லா பிஹேவ் பண்ணாங்க. தலைவா நீ வந்ததுனாலையோ தெரியல, நல்லா பிஹேவ் பண்ணுறாங்க. நல்லா கேட்டாங்க எங்கே போகிறீங்க, எங்கேருந்து வாரீங்க, இந்த மாதிரி எல்லா விஷயமுமே. ஸ்டாப். Good drinks are not expensive. It mainly focuses on a cheaper group. So many consumers are willing to talk to him. இது வந்து நல்லா சீப்பாக நல்லா இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு வந்து 3 வெள்ளிக்கு வந்து ஓகே தான். நான் ப்ரைஸை வந்து போட்டுறேன் பாருங்கள். இது வந்து வேர்ல்டு வைடு இருக்கிற ஒரு கம்பெனி உண்டு. இது சைனீஸ் ஓகன் கம்பெனியாக. அது தான் தலைவருக்கு விளங்கியிருக்கு. போயிட்டு எனக்கு ட்ரை பண்ண சொல்லிக்கிறார். எப்படி இருக்குன்னு கேட்கிறாரு. How is good? Good taste? Yeah. 东西像 ChatGPT 像人工智能这样的。 We need to learn new technologies. We want to take the opportunity to ChatGPT, PT like ChatGPT. artificial Yes. intelligence. ChatGPT. It's so fast. It's more dangerous, you know. So fast. உண்மையின் தலைவர் இப்போ என்னத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்ல வராருந்தா, ChatGPT வந்து யூஸ் பண்ண எல்லாருமே பழகட்டுமா. இன்டெலிஜென்ட் ஆர்டிஃபிஷியல் இல்லையா, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, சேஞ்ச் ஆகி வரும். அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இவர் வந்து பாப்புலேஷன்னு கேட்டார் ஸ்ரீலங்காவில். நான் அப்போ சொன்னேன் ஸ்ரீலங்கா ஐலண்ட் தானே, பாப்புலேஷன் சரியாக தெரியலன்னு. உடனே ChatGPT கேட்டு நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ ஃபாஸ்ட் யா, லெட்ஸ் கோ. தலைவன் உண்மையிலே வெறித்தனமா என்ன சொல்கிறாரு, இந்த இடத்தையெல்லாம் வீடியோ எடுக்காது, அங்கே வா உனக்கு நல்ல பிளேஸ் இருக்கு, உனக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறேன்னு. இந்த பிளேஸ் ஃபுல்லாகவே இந்த பைக் ரிப்பேர் ஷாப் அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஸ்ரீலங்கான்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரியும், இந்த டிமாக்ட பைக் இருக்குது இல்லையா, அது வந்து மலேசியன் பிராண்ட் தான். ஸ்ரீலங்காவில் வந்து மார்க்கெட் கிடையாது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த டிமாக் பைக் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ ரோட்டில் போகிற, நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாமே தெரியாமல் சொல்லியிருப்பேன், இந்த சைலன்சரில் எக்ஸாஸ்ட் வேறு ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணாங்கண்டா. அப்படி இல்லை, யூஸ்வலாக பொதுவாக பார்த்தீங்கன்னா டிமாக்ட பைக் எல்லாமே நல்லாவே சவுண்டு. இங்கே நிறைய ஓடுற பைக்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் சவுண்டு வந்து அதிகமாக இருக்குது. எங்கே பார்த்தாலுமே சின்ன சின்ன எல்லாருமே அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக கேர்ள்ஸ்லேருந்து பாய்ஸ்லேருந்து ஸ்ரீலங்காவில் எல்லாம் அதெல்லாம் மார்க்கெட்டே இல்லை. அந்த பைக் குயிக்காக வந்து என்ஜின் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. என்ன இருந்தாலும் ஜப்பான் பைக் தான்யா. ஆனால் இங்கே இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பிகாஸ் இவங்களுக்கு வந்து இங்கே பார்ட்ஸ் கிடைக்கும், எல்லாமே ஈஸியாக போட்டுக்கலாம். ஆனால் ஸ்ரீலங்காவில் வந்து யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. எஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து இப்போ ஸ்ரீலங்கான்னு ஒரு 2 lakh 3 lakhல வந்து நல்ல நியூ பைக்கே எடுக்கலாம். என்ன விஷயம்னு சொன்னால் பார்ட்ஸ் எடுத்துக்கலாம், அது ஒரு விஷயம் தான். ஆனால் இவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. தலைவர் ஆரம்பிச்சிட்டாரு. நேரோ ஸ்ட்ரீட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் நைட் லைஃப்பில் தான் வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கி என்னையோ தெரியல, டியூஸ்டே இன்றைக்கி எல்லா ஷாப்ஸுமே க்ளோஸில் தான் இருக்குது. இன்றைக்கி என்ன சரி ஹாலிடேவோ. யாராச்சும் மலேசியன்ஸ் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஏன் இந்த டியூஸ்டேயில் வந்து ஃபுல்லாகவே எல்லாமே மூடி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லிடுங்க. என்ன காரணமாக இருக்கும்? வாவ், எங்கே பார்த்தாலுமே மலேசியன் ஃப்ளக்கை வந்து போட்டிருக்காங்க. அது பக்கத்துலேயே இந்த ரீஜனுக்கு தலைவர் வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கூட்டி தண்ணி. யூனிசெக்ஸ் சலூன் ஜோசப்பான். ஓ தலை, உங்களோட ஷாப். This way. Yes, this way. Okay. அது என்னது? What is that? You can look. Look. We can have a look. Okay, just. Dude. This camera is okay.
நம்மளோட பள்ளிவாசல் அதே மாதிரி கோயில்கள் இருக்கிற மாதிரி. Look with the waist. Yeah. Good. Wow, what is this? 中国的建筑。 It's a Chinese. Chinese is temple. Chinese. Okay. It's so Malaysia people. So Okay. many is in Chinese. Chinese. Okay. That be how old years come Ah. come to Okay. the. ஸோ நம்ம நாட்டில் வந்து இப்போ Business. We go. Yeah. Wow. It's so beautiful. யா Okay. Wow. Go. லெட்ஸ் கோ இன்சைட். தலைவர் உள்ள கூட்டிகிட்டு போக போகிறாரு. 范冰冰。 Huh? Chinese. 中国的 Okay, it's a Chinese culture. Chinese. Chinese. Okay. 中国的女明星、女演员。 Chinese actresses. Okay, Chinese actresses. Okay. Chinese actresses. மாதிரி தான் காட்டுறது. 范冰冰 Pham Binh Binh. in Malacca. Malacca. Okay. This is beautiful. அவங்க வந்து மலாக்கா வந்த டைமில் வந்து வேர்ட்ஸ் கான் எக்ஸ்பிரஸ் மை கிராட்டிடியூட் ஆஃப் டூரிசம் மலாக்கா ஃபார் பீங் த பெர்ஃபெக்ட் ஹாஸ்ட்னு சொல்லி போட்டு இதில் பண்ணிருக்காங்க. யூ வாண்ட் கோ இன்சைட்? யூ வாண்ட் கோ இன்சைட்? No, no, no. நோ ஃபைன். யூ வாண்ட் கோ இன்சைட்? Wow. You can. Wow. So. வாவ், இட்ஸ் குட். இது வந்து ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் தான், பாருங்க எப்படி இருக்குன்னு. என்ன ஸ்டெச்சு ஒன்று வச்சுருக்கு? யாராச்சும் தெரிஞ்சவங்க நீங்கள் என்ன கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாவ், வேற மாதிரியா? We have a look. It's so big. I want to buy this way. It's cool. You look. Cool. Yeah. 360. Thank you. தலைவருடைய இடம்னால அந்த இடத்துல வந்து சைனீஸ் ஆக்ட்ரஸ் ஒன்று போய்க்கிறாங்க. அதை கண்டுட்டு தான் என்னை கூட்டிகிட்டு போனார். உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? உண்மையிலே பர்ஃபெக்டாக இருக்குது. சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து லைஃப்பில் இன்றைக்கி தான் முதல் முறையை நான் போனேன். உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. உள்ளுக்கு வந்து எல்லாமே அந்த அந்த அவங்களோட சைனீஸ் அந்த கல்ச்சர் படியே எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க. பர்ஃபெக்ட். பரவாயில்ல, தலையோட வந்ததுக்கு நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உண்மையிலே நல்ல மனுஷனா அந்த இதுக்கு சொல்லலை. உண்மையிலே ஒரு ரெண்டமாக மீட் பண்ணி நம்மளோட பழகுறவங்க, எத்தனையோ வருஷம் பழகினவங்க எப்படியெல்லாம் இருக்கும்போதோ ஜஸ்ட் ஒரு ரெண்டமாக நான் வந்து ஹாஸ்டலில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ தான் இவர் செக்இன் பண்ணிட்டு வர்றாரு. வந்து முதலாவது எனக்கு இதுதான் பேசினார். ஹலோ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு எனக்கு பசிக்கு சாப்பிட போமான்னு சொல்லி. இப்போ நான் அப்போ தான் சாப்பிடுவேன். நான் சொன்னேன் இல்லை நான் சாப்பிட்டுட்டேன், நீ போய் சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி பேசி அந்த டைமில் ஃப்ரெண்ட் ஆகினது. எவ்வளோ ஹெல்ப் எல்லாம் பண்ணி ஃப்ரீ ஃபோட்டோஸ் எனக்கு இப்போ சுற்றுறது இந்த மாதிரி நல்ல ஒரு மனுஷன், நல்ல பிஹேவியர். ட்ராவல் பண்ணக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலுமே இப்படி ஒன்று ரெண்டு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது எல்லாமே உண்மையிலே அது ஒரு வரம் தானே. இந்த இடத்துல ஹேஷ்டேக் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள், சுங்கை மலாக்கா. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கடா, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் சொல்லுவேன் தானே, அதுக்கு இவங்க அப்படி ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. இப்படி தலையை இப்படி வச்சு இப்படி அந்த தலையை இப்படி குனிஞ்சு தான் எழும்புறேன். இப்போ நாங்கள் வரக்கொள்ள 3 பேர் வந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு நான் அந்த ஜோகி சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க திரும்பியத்தோடய என்ன பண்ணான்னா திரும்பி அந்த மாதிரி இப்படி ஒரு செல்யூட் ஒன்று போட்டுட்டு ஆள் வந்துட்டார். ஜெடிகேஸ் டெல் ரியோ.
என்னது இதில் இதெல்லாம் போட்டிக்கு டிஷர்ட் மெலாக்கா. ஓகே, அந்த மெலாக்கா இது வச்ச மாதிரியே எடுக்கலாம். இது மலாக்கான்னு சொல்கிறது வந்து உண்மையிலேயே வந்து டூரிஸ்ட் வந்து அதிகமாக வரக்கூடிய பிளேஸஸ். ஸோ அதனால தான் அங்கேயெல்லாம் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த சைனீஸ் ஆக்ட்ரஸ் வந்தது. இந்த மாதிரி நம்ம ஸ்ரீலங்காவில் எப்படி நுவரெலியா இந்த மாதிரி பிளேசஸ் இருக்கோ அது மாதிரி இந்த மெலாக்கா வந்து டூரிசத்துக்கு நல்லாவே ஃபேமஸ். சுங்கை மெலாக்கான்னு போட்டிங்க ஹேஷ்டேக் போட்டு இந்த ஃபெயரி இதில் தான் போவாங்க. இது நைட் மேல் க்ரூஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்பயும் போய்க்கலாம். எவ்வளோன்னு கேட்போமா? தலை வில்கோ ஷெலிகோ போட் மெலாக்கா கார்பரேஷன். Which side beach? Beach. Which side? This side. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி எனக்கு கீழே சொல்லுங்கள். இது வந்து ஆறா இல்லை குளமா இல்லை பேரையா என்னென்னு சொல்ல எனக்கு விளங்குது இல்லை. யாராச்சும் பார்க்குறேன்னு தெரிஞ்சு என்ன கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ டூரிஸ்ட் அட்ராக்ஷனான பிளேஸாக இருந்தாலுமே எவ்வளோ ஊற்ற போட்டு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஃபிஷ். ஓகே ஃபிஷ். மீன் வந்து அப்படியே செத்து மேலே வருது, என்னத்துக்கோ தெரியல. ஒரு மாதிரி வாசமாய்க்கு. இதெல்லாமே சிங்கப்பூரில் இருந்தால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இது பண்ணிடுவாங்க. கண்ட்ரி கொஞ்சம் பெருசுனால இவங்க கொஞ்சம் பராமரிக்கிறது இப்போ தான் எல்லாமே அப்படி படிப்படி செஞ்சுட்டு வராங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கப்பூரில் வந்து மலேசியாவில் க்ளீனாக தான் இருக்குது. எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி இங்கே காணல. ஒரு கொஞ்சம் தூரம் கழித்து இது பெரிய பின் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி செஞ்சும் கூட கண்ட்ரியை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதில்ல. பாப்புலேஷன் கூட தானே. அண்ட் வந்து இங்கே வந்து போலீஸ் வந்து ஸ்ட்ரிக்ட் கிடையாது. நம்ம சிங்கப்பூரில் பார்த்த மாதிரி இங்கே போலீஸ் வந்து ஸ்ட்ரிக்ட் இல்லை. ஆனால் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆகிப்பாங்க. ஈவன் இவர் வந்து சைனீஸ், இவர் கூட ஆசைப்பட்டது வந்து சிங்கப்பூருக்கு தான். இப்போ கேட்டால் எந்த கண்ட்ரியில் நீ வாழணும் அப்படின்னா யூஎஸ்ஏ அந்த மாதிரி எதாவது சொன்னால் இல்லை நான் வந்து சிங்கப்பூருக்கு தான் போகணும் அப்படின்ட்டு. வந்து நீங்கள் சிங்கப்பூருக்கு போனீங்கன்னா உண்மையில் அந்த வைப் பிடிச்சிரும் உங்களுக்கு. ஏன்னு சொன்னால் எல்லாமே க்ளீன், எல்லாமே பர்ஃபெக்ட். நீங்கள் எதுவுமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த சேஃப்டிலையும் வந்து அந்த க்ரைம் ரேட்ஸ்லேயும் வந்து சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே நல்ல லோவில் இருக்குது. நல்ல லோவில்னா 0 பாயிண்டில் இருக்குது. க்ரைம் ரேட்ஸே ரொம்ப 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 கம்மி. அண்டு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு சிங்கப்பூரில் இருக்கும்போது சொல்ல மறந்துட்டேன். சிங்கப்பூருடைய பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் தர்மான்னு சொல்லி, அவர் வந்து ஹானரபிள் பிரசிடென்ட் வந்து தமிழ் ஆள் சொன்னால் அவர்கிட்ட வந்து வம்சாவளி அம்மா அப்பா எல்லாமே ஜஃப்னா ஸ்ரீலங்காவில். ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா சிங்கப்பூரில் அண்ணா சொன்னார், அந்த ஒரு டைமில் வந்து இப்போ இந்த முறை வந்து முஸ்லீம் ஆளுநர் இருக்கிறாங்க எப்பவுமே, அடுத்த தடவை வந்து இன்னொரு ரிலீஜன்லேருந்து இருப்பாங்க. ஸோ அடுத்த தடவை இவர் வரையலை. அந்த மாதிரி ஒரு எல்லாருக்குமே சான்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம கண்ட்ரியில் சாகும் வரைக்கும் ஒருத்தர் அதே ரிலீஜன் தான் இருப்பாங்க. உண்மையில் அது ஒரு பெஸ்ட்டான விஷயம். உண்மையிலே ஜனநாயகம் சொன்னால் அதுதான். எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்து எல்லாருமே ஒரு ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தவர். ஸ்ரீலங்கா அதாவது அவர் பிறப்பிடம் வந்து சிங்கப்பூர் தான், பட் அவனோட அம்மா அப்பாவெல்லாம் ஸ்ரீலங்காவில் ஜஃப்னா. ஸோ அப்படி இருந்து வந்தவர் இங்கே வந்து பிரசிடெண்ட் ஆகியிருக்கிறார். அதே மாதிரி கனடாவிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் ப்ரைம் மினிஸ்டரும் வந்து இந்தியன் தானே. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கல. நம்ம கண்ட்ரியில் மட்டும் ஏன் தான் அப்படி பண்ணுறாங்களோ தெரியலை. சாகும் வரைக்கும் அவங்களே தான் இருக்கணும். இவ்வளோ நேரம் வரைக்குமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு எந்த சென்டருமே கண்டுபிடிக்கல. ப்ரோட வந்து இதை கொடுத்துருக்காரு பாருங்கள், இன்றைக்கிட்ட தான் சேஞ்ச் பண்ணுறது கொடுத்துருக்காரு. நான் அவரோட சைனீஸ் நோட்ஸை வந்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து சைனீஸில் 100 ரூபா, 100 யுவான். இங்கே வந்து சைனா அவங்க நம்ம ருப்பீஸ் சொல்கிற மாதிரி சிங்கப்பூர் டாலர், அதே மாதிரி மலேசியன் ரிங்கிட்ஸ், சைனாவில் வந்து சைனீஸ் யுவான் சொல்லுவாங்க. இந்த 100 யுவான் வந்து எவ்வளோக்கு ஈக்குவல்னு சொல்லி நான் கால்குலேட் பண்ணி போட்டுக்கிறேன்னு பாருங்கள். எப்படி இருக்குது? That's a Beijing. Beijing. Okay, yuan. இது வந்து 20. Guilin. My city. Okay. Your city? Yeah, Guilin. Your city. Okay. Who is he? He's the founder of China. Mao Zedong. Mao Zedong. Mao Ye. Yeah, இவர் வந்து ஃபவுண்டர் நான் நினைக்கிறேன். யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். Another one? 10. Yeah. Chongguo Renmin Yinja. Yeah. Okay. தலை ஃபாஸ்ட்டாக போவோம். ஒரு மாதிரி அங்கே சுற்றி இங்கே சுற்றி நேற்று வந்து நம்ம வந்திருந்தோம் நைட் டைமில் அந்த பிளேஸுக்கு வந்துட்டோம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஈவினிங் ஆகக்கூட தான் ஸ்டார்ட்டே ஆகுது. இந்த பிளேஸ் எல்லாமே பாருங்கள். தலைவர் என்ன பண்ணுறாரு? ஓகே, ஃப்ரீ வாட்டர் இருக்குது.
இப்போ தான் நான் இந்த இதே வந்து ஒழுங்காக பார்க்குறேன். மேலே பாருங்கள், அந்த பாம்பொண்டு அப்படியே சுற்றிடிக்கிற மாதிரி இருக்குது. இவர் பாம்போட வந்து தலை வந்து முன்னுக்கே இருக்குது. இல்லையா ஏதாச்சும் ஃபங்க்ஷனோ? இங்கே பாரு, பாம்போட தலை இங்கே இருக்குது. அந்த பாம்பு வந்து அப்படியே சுற்றி அப்படியே அதில் வால் வந்து அங்கால போகுது. வேற மாதிரியா? இந்த பிளேஸுக்கு தான் நம்ம நைட்டில் வந்தோம். காலையில் எல்லாமே வந்தீங்கன்னு சொன்னால் சும்மா என்ன சொல்கிறது, அனாத இடம் மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாகத்தான் இந்த இடம் எல்லாமே ஆக்கல் வருது. ஓகே, மலேசியாவோடைய மெயினான ஃபுட்டு இதுதான், டூரியன். 38 வெள்ளி பாக்ஸில் போட்டிருக்காங்க. டூரியன் லவர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் சாப்பிட்றது இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் டூரியன் வந்து நல்லாவே ஃபேமஸ். ஆனால் இந்த டூரியனை வந்து சிங்கப்பூரில் கொண்டு போக முடியாது. சிங்கப்பூரில் வந்து டூரியன் அலௌடே இல்லை. இதுதான் நம்ம நேற்று வந்த இடம். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சர்ச் வந்து பழைய சர்ச் உண்டோ, ஸ்டில் வரைக்கும் அந்த சர்ச் வந்து இயங்கிட்டு இருக்குது. அந்த காலத்துலேயே தாக்கப்பட்ட சர்ச் அப்படின்னு பாருங்கள். இந்த ஏரியாவே ஃபுல்லாக லிட்டில் இந்தியா உள்ள காலத்தான். அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தால் நம்ம இந்த இடத்துக்கு வந்துக்கலாம். என்ன வாட்ச் மெலாக்கா ரிவர் க்ரூஸ். ஓகே ஓகே, இந்த ரிவர் க்ரூஸ் போகிறது இந்த இடத்துல தான் இருக்குது. ப்ரைஸஸ் எப்படின்னு பார்ப்போம். 33 வெள்ளி. 33 வெள்ளியிலேருந்து 22 வெள்ளி வரைக்குமே இருக்குது. இந்த ரிவர் க்ரூஸ் போகிறேன்னு சொன்னால் நம்ம போக போகிறது இல்லை. அது போகிறேன்டா போய் ட்ரை பண்ணலாம். நீங்கள் பாருங்கள், பெண்டா குட்டி. இது பொம்மையா இல்லை உள்ளுக்கு ஆள் இருக்கா? ஜாய் செஞ்சு வச்சுருக்காங்க. உள்ளுக்கு ஆள் யார் ஆச்சு இருக்கிறாங்களா இல்லை பொம்மையோ தெரியல. தலைவா விட்டுட்டு போகாது தலைவா. இவரோட பேர் பார்த்தீங்கன்னா சூப்பர். நான் வந்து நேற்று பேர் கேட்டேன், உங்களோட பேரை வந்து சரியாக அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. சூப்பர் 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 மேன் சூப்பர் அப்படிங்கிறாரு. ஃபுல்லாகவே டூரிஸ்ட் தான். மலேசியன்ஸ் இருக்கிறத பார்க்க ஃபுல்லாகவே டூரிஸ்டாக தான் இருக்காங்க. அந்த பிளேஸ் லைலோ மலாக்காண்டு இருக்குது. நேற்று நம்ம ஃபோட்டோ எடுத்தோம் நைட்லேயும் பார்த்துட்டேன், பகல் வியூவையும் பார்த்துட்டோம். வேறு மாதிரி இருக்குது. ஹலோ juice. Yeah, Very nice. dude. தலைவர் பார்த்துட்டு போகிறாரு. உண்மையானதா? இங்கே பாரு, இவர் தான் அங்கே நிற்கிறாரு. அவரோட கடை தான். இங்கே வந்தீங்கன்னா நிறைய வந்து இந்தியன்ஸை பார்க்க முடியுமா இருக்கும். இந்தியன்ஸ் இருந்தால் அதே வந்து மலேசியாவில் வந்து தமிழ் பேசுகிற மக்களை அதிகமாக இந்த பிளேசஸில் வந்து பார்க்கலாம். ஃபுல்லாகவே இடமே அந்த ரெட் கலரில் தான் இருக்குது. இது எனக்கு இந்த ரெட் கலர் பில்டிங் எல்லாமே கண்டா அந்த மும்பை சென்னையோடைய நினைவு தான் வருது. விசிட் மலாக்கா 2024. இங்கே தான் அந்த மலாக்காட பெச் அடித்து எல்லாமே இருக்குது. நீங்கள் வாங்கிக்கலாம் தேவைன்னு சொன்னால். உங்களுக்கு ஒரு மெமரிஸுக்கு இருக்கிறேன்னு சொன்னால் வாங்கிக்கலாம். நீங்கள் மலாக்காட எல்லாமே இருக்குது. டூரிசம் மலாக்காவோட டூரிசம் வந்து உண்மையிலே வேறு லெவல். இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றா போட்டுருக்கு. எல்லாமே இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சிட்டிஸ். ஓகே, வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சிட்டிஸால் வந்து இது வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதில் லோகோ. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போட்டிருக்காங்க என்னென்ன WWF அதில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஏஷியன் அந்த இது இந்த க்ரீன் ஆர்கனைசேஷன் அதில் ஃபவுண்டர். இந்த மாதிரி இது கிடைச்ச அவார்ட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. யாக்கோ சைனாலேயும் ஒரு அவார்டு ஒன்று கிடைச்சிருக்கு. என்ன போட்டிருக்கு? மெலாக்கா ஹிஸ்டாரிக் சிட்டி கவுன்சில் ஹஸ் ரிசீவ் த கோல்டு அவார்ட் எட் த ICC மலேசியா 2022 கன்வென்ஷன். வாவ், சூப்பர், வேறு லெவல் தான். இப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு நினைவுக்கு இருக்கணும்னு சொன்னால் இந்த பிளேஸில் இதை வாங்கிக்கோங்க. நமக்கு வீடியோஸ் தானே இருக்குது, தேவையில்லை இது எதுவுமே. கெப் இருக்குது, டிஷர்ட்ஸ் இருக்குது, உள்ளுக்கோ நிறைய டிசைன்ஸ் இருக்குது. எல்லாமே 22 வெள்ளி, 32 வெள்ளி, 12 வெள்ளி, இந்த மாதிரி ஒவ்வொரு சைஸஸில் தேவைன்னா நம்ம வாங்கிக்கலாம். தலை எங்கே? சூப்பர், இந்த இருக்கா டியூ மலாக்கா சாக்லேட் ஹவுஸ். தலைவரோட நேற்று வந்தவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இங்கிலீஷ் நல்லாவே ஏதும். ஒரு கேர்ள் உண்டோ இந்த பைக்கை என்ன ஸ்பீடாக ஓடிட்டு போகிறாங்க.
நல்ல துணி. அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸோ தெரியலை. நிறைய மலேசியன்ஸ் வந்து இப்படி தான் கொடுப்பாங்க. 7-Eleven. இந்த 7-Eleven வந்து நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயுமே கேட்டிருப்பேன். இது வந்து ஒரு ஃபேமஸான ஷாப்புன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்தியன் ரிலேட்டட் ஷாப்பா, இந்தியன்ஸோடைய ஷாப்பா இல்லை எனக்கு அது சம்மந்தமாக தெரியலை. யாராச்சும் இந்த 7-Eleven இது ஏன் ஒரு இன்டர்நேஷ்னல் ஷாப் உண்டா, இன்டர்நேஷ்னல் ஒரு மார்க்கெட் உண்டா, இல்லை என்னன்னு சொல்லி கீழே வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஈஸியாக இருக்கும். சாப்ஸோன் செக் ஒன். நம்ம பாகிஸ்தானில் ட்ரெடிஷ்னல் அந்த ஃபுட் வேர்ஸ் பார்த்த மாதிரி கேர்ள்ஸிட இங்கே பாருங்கள் ட்ரெடிஷ்னல் ஃபுட் வேர்ஸ் எல்லாமே இருக்குது. வாவ் நைஸ், நல்லாயிருக்கு. இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து இங்கே மலேசியன்ஸ் வந்து உடுக்கிற ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு. அதை அப்படியே உடுத்து முஸ்லீம்ஸ் வந்து என்ன போடுவாங்கன்னா மேலுக்கு வந்து ஸ்கார்ஃப் கட்டிக்குவாங்க. அடுத்தவங்க வந்து நார்மலாக ஷோ இல்லாட்டி சும்மா சுற்றிக்குவாங்க. இதில் பாருங்கள் என்ன இது பழைய அந்த இதெல்லாமே வச்சுருக்கு. இதில் தான் ஒரு காலத்தில் சாங்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அதில் டிஸ்கவுண்ட்டை போட்டுட்டு இப்படி சுற்றி விடுவாங்க. நல்லா உண்மையிலே ஒரு ட்ரெடிஷ்னல் சிட்டின்னு சொன்னது உண்மையாக தான் இருக்குது. இப்படி பாருங்கள் தலைவர் பக்கத்தில் இந்த லிட்டில் இந்தியா அந்த போட் போட்டதுக்கு பின்னுக்கே பாருங்கள் எவ்வளோ வந்து புறான்னு சொல்லி. புறா புறா பெண் புறா. நைஸ் ஃபுட்டு கொடுக்குறாங்க. இந்த இடத்துல எல்லாமே நம்ம தமிழ் ஷாப்ஸ் இருக்குது. வேணும்னா சாப்பிடலாம். ஹரி ஓம் அங்கால இங்கால எல்லாமே தமிழ் கடையில் இருக்குது. வேணும்னா இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கிறேன், வீடியோஸ் எடுக்கல அது எல்லாமே.